அன்றைக்கு யூத ஜனங்களை ஆண்டது ரோம அரசு. ஏரோதுடைய பேரன் பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது அவன் தான் ராஜாவா இருக்கிறார். யூதர்களுக்கு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கடவுளா பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு பிடிக்காது. அவர்தான் மேசியா, தேவகுமாரன், கிறிஸ்து, மரித்து உயிர்த்தெழுந்தார், அற்புதங்களை செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், நிந்தைகளை நீக்கி போடுவார், இப்படி பிரசங்கம் பண்ணா யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்களுடைய பிரியம் என்ன அப்படின்னா இயேசுவை பிரசங்கிக்கிறவங்க எல்லாம் கொல்லணும், இல்லாம ஆக்கி. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் ஏரோது ராஜா. சீசர்கள் ஊழியம் செய்ய பயப்படுறாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவை கடவுளா ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்களோ கூடி கூடி ஜெபிக்கிறாங்க. பேதுருவையும் பிடிக்கணும்னு சொல்லி பேதுருவும் பிடிக்கிறாங்க. சபையார் எல்லாரும் பேதுருக்காக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கலனா எந்த அற்புதமும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாம் உண்மையான கடவுளை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு விக்கிரகத்தை நம்ம தேடலங்க, விக்கிரகத்தை நம்ம வணங்கல. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் படைத்த ஆண்டவர், அவரை நாம் வணங்குகிறோம், அறிந்திருக்கிறோம். ஜெபிக்காம எந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. பயம். கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. பையர் எல்லாரும் கதவு பூட்டி ஜோம்ன ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, பேதுருவை நீர் பாதுகாக்கணும்ப்பா, விடுவிக்கணும் ஆண்டவரே. அந்த ராஜாவோட நீர் பெரியவர், யூதா ஜனங்களையோட நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் நீர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, நீர் மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், நீங்க தான்ப்பா மனுஷனை பாதுகாக்க முடியும், விடுவிக்க முடியும். அன்றைக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ விடுவித்த ஆண்டவர், தானியேலை விடுவித்த ஆண்டவர், பேதுருவை நீர் விடுவிக்க வேண்டுமப்பா. ஊக்கமான ஜெபம். உன்னுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஊக்கமான ஜெபம் என்ன தெரியுமா? கருத்தாய் ஆண்டவரிடத்தில் உள்ள காரியத்தை அப்படியே சொல்றதாங்க ஊக்கமான ஜெபம். ஜீவன் வேணும். ஜீவன் யாருங்க கொடுக்க முடியும்? ஏசப்பா தான் கொடுக்கும். உங்களுக்கு ஜீவன் ஏசப்பா தான் கொடுக்க முடியும்.